படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. ஏன் இந்த டிஎன்பிஎஸ்சி இப்படி சமீப காலமாக இங்கிலீஷ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழை ஏன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க? இது வந்து குரூப் 2 ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டு. இதுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. அவன் ஊர்லேருந்து வருவான், கிராமத்துலேருந்து வருவான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவன் இங்கே வந்து என்ன பண்ண போகிறான்? அவனை குரூப் 4 நிப்பாட்டு. குரூப் 4க்கு தமிழ் மட்டும் தான் உண்டு, அவன் படிக்கட்டும், பாஸ் பண்ணட்டும். குரூப் 2க்கு தமிழ் இல்லைன்னு சொன்னால் தமிழ் ஆர்வலர்கள் கொந்தளிச்சிருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? தமிழ் வச்சுக்கிடுவோம், ஆனால் கொஸ்டின் டஃபாக கேட்டுருவான், எப்படி வரான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்திருக்கு. தமிழில் 40 தாண்ட முடியல, 42 தாண்ட முடியல. இது இன்னைக்கு நேற்று படித்த ஸ்டூடெண்ட் கிடையாது, பல வருடங்களை ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி என்ன சார் கேள்வி கேட்குறாங்க? விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர், இதெல்லாம் ஆகுபெயர் தானே, இல்லைன்னு சொல்லலை. அதெல்லாம் வந்து 2006 2007 காலகட்டத்தில் இருந்த தமிழ் புத்தகங்களில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இருக்கும், அதில் இருந்த விஷயங்கள். அப்போ 2006 2007 இங்கிலீஷில் சிறப்பு புத்தகம் இருக்கும்ல, அன்னைக்கு அந்த புக்கில் இருந்து இந்த கேள்வி கேட்டுக்க வேண்டியது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அப்போது உங்களுக்கு ரொம்ப டஃபாக செட் பண்ணு, யார் சொல்கிறாங்கன்னு தெரியல. எப்படி இந்த ஆஃபீஸர்ஸுக்கு வந்து இப்படி ஒரு மைண்ட் செட் வருதுன்னு தெரியல. தமிழ் மீடியம்னா கஷ்டப்படுற பசங்க, இங்கிலீஷ் மீடியம்னா பணக்கார வீட்டு, அப்படி கிடையவே கிடையாது. பணக்கார வீட்டு பசங்க தமிழ் மீடியம் படிக்கிறாங்க, கஷ்டப்படுற பசங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஈக்குவலாக ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து வேணும். ப்ரிலிமினரி எக்ஸாம்லையும் தமிழ் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க, இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டாங்க. அதுலேயும் அடிச்சு பிடிச்சி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதுறவ மெயின்ஸ் எக்ஸாம் எழுத வரான். அப்படி நீ வந்துட்டியா, இப்போ நான் அவனை விட மாட்டேன்னு சொல்லி இங்கேயும் கஷ்டமாக கேட்குறது. 2012 குரூப் 2 ஊழல், 2016 குரூப் 1 ஊழல், 2017 விஏஓ ஊழல், 2018 குரூப் 2A ஊழல், 2019 குரூப் 4 ஊழல், 2022 இங்கே குரூப் 2 கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் சீட்டை மாற்றி கொடுத்த ஊழல். இவ்வளோ ஊழல் வந்து நடக்குது. இவ்வளோ தூரம் நடந்தும் மாணவர்கள் உங்களை நம்பி எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, மாணவர்கள் உங்களை நம்பி தானே எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? கொஸ்டினை வந்து ஒழுங்காக கேட்கணும். இப்போ பர்பஸாக தெரியுது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 2க்கு எலிஜிபிள் இல்லைன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஜிகேல நல்லா எனக்கு தெரியும், உங்களுக்கு சைக்காலஜி ஒன்றுமே தெரியாது. எனக்கு சைக்காலஜி நல்லா தெரியும், ஜிகே தெரியாது. அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், அவருக்கு ஜிகேயும் தெரியாது, சைக்காலஜி தெரியாது. நம்ம 3 பேர் கடலூரில் 2 விஏஓ வந்து இவங்களுக்கு நடுவில் உட்காந்து எக்ஸாம் எழுதுறாரு. ஏன்னா இவர் வந்து அவங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. கொஸ்டின் ஜம்பிள் மாறி மாறியில் இருக்கும் சார். இருக்கட்டுமே, இன்விஜிலேட்டர் யாரு? ஏன் தானே. வேலூரில் சிகரம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி மையம், கடலூரில் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி மையம். இந்த 2 பயிற்சி மையங்களை குறை சொல்கிறாங்க. சரி, அந்த பசங்க வந்து கிடைக்கலங்கிற விரக்தியில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் அன்னைக்கு டேட்டுக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 விசில் ப்ளோயர் என்று அழைக்கப்பட்ட டிராஃபிக் ராமசாமி அவர்களே அந்த 2 பயிற்சி மையங்களை குற்றம் சாட்டுறாரு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்கள் உள்ளார். வணக்கம் நட்ராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். சமீபத்தில் தான் குரூப் 2 மெயின்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. ஆமாம், கடந்த முறையும் இதே பற்றி நாம் பேசியிருக்கோம். தமிழ் கேள்விகள் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விட்ட ஆகுபெயர், விடாத ஆகுபெயர்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவே இங்கிலீஷ் கிராமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன் சார் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழில் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து கொஸ்டினை செட் பண்ணிட்டு இங்கிலீஷை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து கேள்வி கேட்டிருக்காங்களே, என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க? குறிப்பாக டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படித்தவங்க, குறிப்பாக கிராமப்புறத்தை சேர்ந்த பல மாணவர்கள் தான் எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் டிஎன்பிஎஸ்சியில் படித்து நாம் எப்படியாவது அரசு வேலை வாங்கிடணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துரோகம், அநீதி நடந்திருப்பதாக எல்லாருமே கருதுகிறார்கள். ஏன் இந்த டிஎன்பிஎஸ்சி இப்படி சமீப காலமாக இங்கிலீஷ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தமிழை ஏன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க? அதாவது சார், டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு இங்கிலீஷ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தமிழுக்கு கஷ்டமாக கேட்குறாங்க. அவங்க இங்கிலீஷையும் தான் கஷ்டப்படுத்துகிறாங்க. குரூப் 4 ஜெனரல் இங்கிலீஷ் பேப்பரே கிடையாது. ஓகே, குரூப் 4 ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதவே முடியாது. இங்கிலீஷ் மீடியத்தையும் கஷ்டப்படுத்துகிறாங்க, தமிழ் மீடியத்தையும் கஷ்டப்படுறது. நம்ம நிறைய முறை நம்ம சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். நம்ம 2 பேரும் கடைசியாக ஆதனில் பேசின வீடியோவை வந்து அவங்களுடைய ட்விட்டரில் டிஎன்பிஎஸ்சியில் போட்டு விட்டு தொடர்ந்து அவதூறு பரப்புவதே குறிக்கோளாக கொண்டுலான்னு வேற போட்டிருக்கிறாங்க. நம்ம மேலே அவதூறு பரப்புறதுங்கிறதுலாம் எங்கள் விஷயமே கிடையாது. கரெக்டாக உண்மையான என்னது நியாயம் என்ன அதான் நம்ம பேசுகிறோம். அந்த சீரியை நாம மட்டும் கேரி பண்ணல, ஆமாம், பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கேரி பண்ணியிருக்காங்க. அவர் அந்த தம்ப்நெயில அவங்க போடவே இல்லை, போடல. நம்ம வீடியோ தான் போட்டிருக்கிறாங்க. அவதூறு பரப்பணும் அப்படிங்கிறது நமக்கு நோக்கம் இல்லை. நம்ம வந்து மாணவர்களுடைய மனக்குமுறலை தான் நம்ம சொல்கிறோம். 2023 ஆன்சர் சீட்டை மாற்றி கொடுத்துட்டீங்க, அதுக்கு பெரிய இஷ்யூ ஆச்சு. அதை நம்ம சொன்னோம். 16 குரூப் 1 ஊழல் நடந்துச்சு, அது டிவியில் வந்துச்சு, பேப்பரில் வந்துச்சு, அதை சொன்னோம். கேள்வி தப்பாக கேட்டிருக்கீங்க, அதை சொல்கிறோம். எங்கேயுமே அவதூறு கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்குது.
2A உடைய மெயின்ஸு 200 கேள்விகள், 60 கேள்வி லாங்குவேஜ். ஆமா, ஒன்று தமிழ் எழுதணும், இல்லை இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல எழுதணும். எல்லாரும் ஒரே போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. அப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலி டஃப்பாக இருக்கணும், ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கணும். ம். பொது தமிழை செலக்ட் பண்ணவங்க 5 வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய மனைவிக்கு வந்து பிப்ரவரி 2ஆம் தேதி வளகாப்புக்கு கூட போகாமல் இவர் வந்து 8ஆம் தேதி உட்காந்து எக்ஸாம் எழுதுறாரு. சரி. இப்போ டிசம்பர் மாதம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, டிசம்பர் 16, பிப்ரவரி 8 எக்ஸாம் நடத்துகிறாங்க. இந்த இடைப்பட்ட நாட்களில் வந்து உட்கார்ந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு வெளியில் போகாமல் உட்காந்து படித்தாங்க பசங்க. என் கண் கூட பார்த்தேன். ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணுறது கிடையாது, டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறது. அதாவது 24/7 உங்களுக்கு ஜனவரி 1 எனக்கு தெரியாது, நியூ இயரா, டிசம்பர் 1 எல்லோரும் பார்ட்டி போகிறாங்களா எனக்கு தெரியாது, ஜனவரி 15 பொங்கலுக்கு லீவு போகல, அந்த அளவுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு படித்தாங்க சார். நீங்கள் வந்து இந்த கஷ்டப்பட்டு அவங்க படித்தாங்க அப்படிங்கிறது டிஎன்பிசி முதலில் உணர வேண்டும். ஒரு 60 கேள்வி கேட்குறீங்க, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா 55 கேள்வி வரைக்கும் எல்லாம் ரைட்டாக எழுதலாம். தமிழில் 40 தாண்ட முடியல, 42 தாண்ட முடியல. இது இன்னைக்கு நேற்று படித்த ஸ்டூடெண்ட் கிடையாது, பல வருடங்களாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி என்ன சார் கேள்வி கேட்குறாங்க? அப்படி என்ன கேஸ்? இப்போ நீங்கள் நம்ம சொன்னோம் அந்த விட்ட ஆகு பெயர், விடாத ஆகு பெயர், இதெல்லாம் ஆகு பெயர் தானே, இல்லைன்னு சொல்லலை. நான் சொல்கிறேன், அதெல்லாம் வந்து 2006, 2007 காலகட்டத்தில் இருந்த தமிழ் புத்தகங்களில் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இருக்கும், அதில் இருந்த விஷயங்கள். அப்போ 2006, 2007 இங்கிலீஷு சிறப்பு புத்தகம் இருக்கும்ல, அன்னைக்கு அந்த புக்கில் இருந்து இந்த கேள்வி கேட்டுக்க வேண்டியது இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது சம்மந்தமான கேள்வி, அது நீங்கள் கேட்கல. அப்போது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக செட் பண்ணு, யார் சொல்கிறாங்கன்னு தெரில. இது வந்து குரூப் 2 ஒரு ஆஃபீஸர் போஸ்ட்டு, இதுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எலிஜிபிள் கிடையாது. அவன் ஊர்லேருந்து வருவான், கிராமத்துலேருந்து வருவான், அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவன் இங்கே வந்து என்ன பண்ண போகிறான், அவனை குரூப் 4ஓட நிப்பாட்டு. குரூப் 4க்கு தமிழ் மட்டும் தான் உண்டு, அவன் படிக்கட்டும், பாஸ் பண்ணட்டும். குரூப் 2க்கு தமிழ் இல்லைன்னு சொன்னால் தமிழ் ஆர்வலர்கள் கொந்தளிச்சிருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், தமிழ் வச்சுக்கிறோம், ஆனால் கொஸ்டின் டஃபாக கேட்டுருவோம், எப்படி வரான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு மனநிலை அவங்களுக்கு இருந்திருக்கு. ஓகே, இதன் காரணமாக தான். ஸோ குரூப் 2 ஏன்னா என்ன மாதிரியான போஸ்ட்டுகள் சார், என்ன மாதிரியான போஸ்ட் உள்ள உங்களுக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட் இல்லை, டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கும், ஆர்ஐ போஸ்ட் இருக்கும், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். ஸோ இன்ஸ்பெக்டர் அவர் வரக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் அவன் போகட்டும். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் ஸ்டூடெண்ட் வேலைக்கு தான் தமிழுடைய லாய்க்கு. ஓகே, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஒரு ஆரையா வரக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் டிஎன்பிசி இருக்காங்க. இதுதான் பண்ணியிருக்கிறார்கள். இது பண்ணலைன்னா அவங்க ப்ரூவ் பண்ணணும். நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது இன்னைக்கு நேற்று இங்கிலீஷில் எப்படி சார் இவ்வளோ ஈஸி? இங்கிலீஷில் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க? அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஸ்கூல் புக்கில் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கரெக்டாக தான் பண்ணோம். என்னென்னா இங்கிலீஷ்க்கு மொத்தமே 4 புக்கு இருக்கும், தமிழுக்கு 1000 புக்கு இருக்கும். 1000 புக்கு இதுலேருந்து நீ கொஸ்டின் எடு, இங்கிலீஷ் 4 புக்கிலேருந்து எடு. கேள்வி கேட்கறே தப்பு. உப்பு சத்தியாகிரகம் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சார். உப்பு சத்தியாகிரகம் ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின். 1930 உப்பு சத்தியாகிரகம் நடக்கும்போது தஞ்சாவூரில் யார் கலெக்டர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெங்கடேசன் ஒரு சிறந்த ஆசிரியர், அவர் புத்தகத்தில் வந்து ராரன் ஏஜே ராரன் அப்படின்னு ஒரு கொடுத்துருந்தாரு. அதை கூட இவங்களால ஒழுங்காக எழுத முடியல, ஏகே ராஜன் போட்டிருக்காங்க, ஏஜே ராஜன் போட்டிருக்காங்க. ராஜன் ஒரு தமிழ் பெயர் கொண்டவர், சுதந்திரத்துக்கு முன்னால தஞ்சாவூர்ல கலெக்டரா இருக்க முடியுமா? முடியாது. இந்த பேசிக் காமன் சென்ஸ் கூட டிஎன்பிசி கேள்வியே தப்பு. சரிங்களா? வெங்கடேசன் எழுதின ராரனே தப்புங்கிறேனா? உண்மையிலே இப்ப கலெக்டர் யாருன்னா ஜே.ஏ. தாரன். THORNE. ஓகே, தாரன். ஜேம்ஸ் ஆண்டர்சன் தாரன். அவர் தான் தஞ்சாவூர் கலெக்டர் 1930. எங்க வேணா சர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டோம் டிஎன்பிசி. ஓகே, அப்படி தாரன் இல்லைன்னா நான் வந்து இந்த எக்ஸாமுக்கே கிளாஸ் நடத்தல, நான் இந்த ஃபீல்டு விட்டு நான் போயிடுறேன், சேலஞ்ச் பண்றேன். டிஎன்பிசியில் 350 பேர் வேலை பார்க்குறாங்களா, 350 பேர் சேலஞ்ச் பண்றேன். 1930 கலெக்டர் நீங்க சொல்ற மாதிரி ஏஜே ராஜன் இல்ல, நீங்க தப்பா டைப் பண்ணிட்டீங்க, ஏஜே ராரன் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, நான் இந்த ஃபீல்டு விட்டு போயிடுறேன். நான் ப்ரூவ் பண்றேன், நான் சர்ச் பண்றேன், கூகுளில் சர்ச் பண்றேன், அதுக்கு முன்னாடி புக்கை சோர்ஸ் காமிக்கிறேன். தாரன் இப்படி தப்பா கேள்வியை கேட்டுட்டு நான் எதுக்கு நான் உண்மையிலே ரொம்ப கேள்வியை சரியா கேட்டு ஆப்ஷனை தப்பா கேட்டிருக்கேன், ஆப்ஷனை தப்பா கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 2-3 தடவை வெரிஃபை பண்ணுவாங்களே, இந்த வெரிஃபை கிடையாதா? வெரிஃபிகேஷனே கிடையாது. கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நாங்கள் இதுக்கு முன்னாடி செயலர் இருக்கும்போது டேரெக்டாக போய் கேட்டோம், பெர்மிஷன் வாங்கி, எங்களுக்கு நாங்கள் கொஸ்டின் பேப்பரை நாங்கள் பார்க்கவே மாட்டோம், கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் ஆகி நேராக எக்ஸாம் ஹாலுக்கு போகும், ஸ்டூடெண்ட்ஸ் தான் முதல்ல பார்ப்பாங்க. ஓகே, அப்போ நீங்கள் எதுக்கு எக்ஸாம் நடத்துறீங்க, யார் அதை வெரிஃபை பண்ணுவா? அது தவறான ஒரு அணுகுமுறை இல்லை. கேஸ் மார்க் கொடுக்கணும்னு கேஸ் போடுவாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் கேஸ் ஒரு வருஷம் நடக்கும், கடைசி வந்து ஒரு கேள்வி தான் தப்பு, நாங்கள் 1.5 மார்க் கொடுக்குறோம்பாங்க. இதெல்லாம் பல வருடமாக நடந்துகிட்டு இருக்கு. சரி, பட் நான் ஒரு விஷயம் என்ன நினச்சேன் அப்படின்னா, திரு எஸ்கே பிரபாகர் அவர்கள் சேர்மனாக வந்திருக்கிறாரு, ரொம்ப நேர்மையான மனிதர். அவர் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி காரியங்கள் நடக்காதுன்னு பார்த்தா மறுபடியும் நடக்குது, தவறாக கொஸ்டின் கேட்குறது நடக்குது. அப்போ என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த கொஸ்டின் செட் பண்ணுற அந்த சிஸ்டத்தை வந்து முதல்ல மாற்றணும். இன்னொன்று, தமிழ் கேள்விகளை கஷ்டமாக செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அங்கே ஒரு விஷயம் மைண்ட் செட் அவங்களுக்கு வருது அப்படின்னா, தமிழ் மீடியம் படித்த ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை கேள்விக்குறி தான். இந்த ஒரு எக்ஸாம் இன்னைக்கு மெயின்ஸ் எழுதுறாங்கன்னா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணாதான் எழுத முடியும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயும் தமிழ் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க, இங்கிலீஷ் ஈஸியாக கேட்டாங்க. அதுலேயும் அடிச்சு பிடிச்சி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதுறவன் மெயின்ஸ் எக்ஸாம் எழுத வரான். அப்படி நீ வந்துட்டியா, இப்போ நான் அவனை விட மாட்டேன்னு சொல்லி இங்கேயும் கஷ்டமாக கேட்குறது.
இப்போ 4000 போஸ்ட் அப்படின்னா ஃபைனல்ஸில் வந்தோன்னா பாருங்கள் 3500 இல்லை 3600 பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியம் வர வேணாம்னு சொல்லலை. இதே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப் 4ல் ஜெனரல் இங்கிலீஷை சேர்க்க வேண்டியதானே. குரூப் 4ல் ஜெனரல் இங்கிலீஷை எடுத்தது மிக தப்பான ஒரு காரியம். உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், இங்கிலீஷ் படித்தா அவன் என்ன ஃபாரின்ல இருந்தால் படிச்சிருக்கிறான், அமெரிக்காக்காரனே கிடையாது. தமிழ்நாட்டில் கூலி தொழில் கூலி வேலை பார்க்குறவங்க பையங்க கூட இன்றைக்கி இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. ஆமாம், அரசாங்க ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் இருக்கு. நீங்கள் ஒரு மைண்ட் செட் வச்சிருக்கீங்க. எப்படி இந்த ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இப்படி ஒரு மைண்ட் செட் வருதுன்னு தெரியல. தமிழ் மீடியம்னா கஷ்டப்படுற பசங்க, இங்கிலீஷ் மீடியம்னா பணக்கார வீடு, அப்படி கிடையவே கிடையாது. பணக்கார வீட்டு பசங்க தமிழ் மீடியம் படிக்கிறாங்க, கஷ்டப்படுற பசங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஈக்குவலாக ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்து வேணும். அப்படி இல்லாமல் வந்து நான் தமிழை கஷ்டமாக குரூப் 4ல் ஜெனரல் இங்கிலீஷை கொண்டு வா, குரூப் 2ல் வந்து ஈக்குவலாக கேளு, தமிழ் இங்கிலீஷ் ஈக்குவலாக கேளு. இதையே செய்ய முடியலை. 2019 வந்து 2021 ஆட்சிக்கு வந்து முதல்ல செஞ்ச பெரிய தப்பு குரூப் 4ல் ஜெனரல் இங்கிலீஷ் கிடையாதுன்னு சொன்னது. அதுலேயே பாதி பேர் நீங்கள் வெளியே அனுப்பிட்டீங்க. அப்போது இவங்களை பொறுத்தவரை என்ன நடக்குது அப்படின்னா, குரூப் 4 அப்படின்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, குரூப் 2 அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, குரூப் 1 நமக்கே தெரியும் அவன் தமிழோ இங்கிலீஷோ பணம் இருக்கணும். நிறைய முறை நம்ம பேசியிருக்கிறோம். இந்த மைண்ட் செட் டிஎன்பிஎஸ்சிக்கு ஏன் வருது? 2014 ஒரு குரூப் 1 ஊழல் நடந்துச்சு. முடிவு என்னாச்சு? இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே தெரியல. இன்னைக்கு ஒன்றும் தெரியல. 2001 நடந்துச்சு. நான் எதுக்காக இந்த முறைகள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க சார் பசங்க. வந்து அவ்வளவு வலி வேதனையோட படிக்கிறாங்க. வெளியில் அவங்களால சொல்ல முடியல. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம், நிறைய கமெண்ட்ஸ்லாம் போடுறாங்க. அவங்க வந்து கண்ணீரும் இதுவாக தான் போடுறாங்களே தவிர, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இவங்க 2 பேரையும் விட்டு குளிர்காயிறாங்களோ நம்ம நினைக்கிறோம். நமக்கு அப்படி தான் தோணுது. நம்ம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எதிராக பேசல. குரூப் 4க்கு அவங்களுக்கு இங்கிலீஷ் வேணும். அதான் நான் சொல்கிறேன். குரூப் 2க்கு நீ ஈக்குவலாக கேளு. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 60 கொஸ்டின் பிரச்சனை வந்துருச்சா, சரி ஓகே, நான் என்ன பண்ணுறேன், 60 கொஸ்டின் நான் எடுத்து விட்டுறேன். 100 கொஸ்டின் ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, 40 கொஸ்டின் ரீசனிங் இருக்குது. இந்த 140க்கு நான் கட் ஆஃப் வைக்கிறேன். இப்படி டிஎன்பிஎஸ்சி பண்ணிட்டாங்கன்னா உண்மையிலே வெல் அண்ட் குட். பட் அதை பண்ண மாட்டாங்க. இல்லை நார்மலைசேஷன் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு நாங்கள் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துட்றாங்க. நார்மலைசேஷன் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஈக்குவல் டஃப்னஸ் நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம்ல. ஏன் சார் யூபிஎஸ்சி பண்ணுற மாதிரி டிஎன்பிஎஸ்சி பண்ண மாட்டேங்கிறாங்க? யூபிஎஸ்சி பண்ணுற அதுதான் யூபிஎஸ்சிக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒன்று வித்தியாசம். யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து அங்கே ஒரு செக்ஷன் ஆஃபீஸராக வேலை பார்க்குறாங்கன்னா 3 வருஷம் தான் அங்கே வேலை பார்க்க முடியும். அப்புறம் சென்ட்ரல் செக்ரட்டரி போயிடுவார், கேபினட் செக்ரட்டரி போயிடுவார். இங்கே தான் அசிஸ்டன்ட் ஏஎஸ்ஓலேருந்து ஜாயின்ட் செக்ரட்டரி அடிஷனல் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் ஒரே ஆஃபீஸில் இருப்பாங்க. இவங்க வந்து முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எனக்கு இவன் வேணும், இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாதுன்னு. இவங்க செய்கிற செயலை பார்த்தா டிஎன்பிஎஸ்சிலே இப்படி நடக்குதா? டிஎன்பிஎஸ்சியில் நடக்குது. டிஎன்பிஎஸ்சி நடக்காமல் 2012 குரூப் 2 ஊழல், 2016 குரூப் 1 ஊழல், 2017 விஏஓ ஊழல், 2018 குரூப் 2 ஏ ஊழல், 2019 குரூப் 4 ஊழல், 2022 குரூப் 2ல கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் சீட்டை மாற்றி கொடுத்த ஊழல். இவ்வளோ ஊழல் வந்து நடக்குது. ஒரு டைம் ஆகுது, சரி ஓகே நம்ம அதை விசாரிக்கணும், யார் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் நடந்தும் மாணவர்கள் நம்பி எக்ஸாம் எழுதுறாங்கல்ல, மாணவர்கள் உங்களை நம்பி தானே எக்ஸாம் எழுதுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டினை வந்து ஒழுங்காக கேட்கணும். இப்போ பர்பஸாக தெரியுது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 2க்கு எலிஜிபிள் இல்லைன்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு 13 லட்சம் மாணவர்கள், 20,000 பேரில் 13,000 பேர் வந்து பொது தமிழ் எழுதியிருப்பாங்க. யாருமே இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது சார். உங்களுக்கு 15 கேள்வியில் நீங்கள் தொடவே முடியாது. ஓகே, அந்தளவுக்கு டஃப்பு. அது வந்து என்னென்னா, ஒரு 5-6 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸு குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் 5 டைம் எழுதியிருக்கிறாங்க. 5 டைம் எழுதியிருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய டேலண்டாக இருக்கணும், எவ்வளோ பெரிய நாலேஜ் இருக்கும். அவங்களுக்கே இந்த 60 கேள்விக்கு 45 கேள்விக்கு மேலே அவங்களால சரியாக எழுத முடியல. அப்போ நீங்கள் என்ன, அப்போ நீங்கள் குரூப் 2ல தமிழ் கிடையாதப்பா, குரூப் 4ல நான் இங்கிலீஷ் கிடையாது, நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் துரோகம் விளைவிச்சிட்டேன், குரூப் 2ல தமிழ் கிடையாது, ஈக்குவல் பண்ணிடுவோம், இவங்களுக்கு துரோகம் விளைவிச்சிட்டேன் அப்படி நீங்கள் சொல்கிறீங்களா? தமிழ் நான் வைப்பேன், பட் ஆனால் வந்து டஃபாக கேட்பேன். இங்கிலீஷ் வைப்பா, நான் ஈஸியாக கேட்பேன். இங்கிலீஷ் வந்து ஈஸியாக தான் கேட்கணும், என்ன அவசியம் இருக்குது? இங்கிலீஷ் அதில் ஒரு சில கொஸ்டின் கஷ்டமாகவும் இருக்குது இங்கிலீஷில். பட் அந்த ரேஷியோ தமிழில் 15 கேள்வி கஷ்டமாக இருக்குன்னா இங்கிலீஷில் வேறு 5 கேள்வி கஷ்டமாக இருக்குது. ஓகே, லெவல் பிளேயிங் ஃபீல்டு கிடையாது. லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. இது வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய அரசியலமைப்பு விதிக்கு எதிராக இருக்கிறது. ஓகே, ஒரு பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் போகணுன்னா உங்களுக்கு ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். எஸ். நீங்கள் வந்து யூபிஎஸ்சியில் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒருத்தர் எழுதுறாரு, ஒருத்தர் சோசியாலஜி எழுதுறாரு, ஒருத்தர் ஜியாகிரபி எழுதுறாரு. அவங்க ஆன்சர் சீட்ஸை கரெக்ஷன் பண்ணி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கேலிங் பண்ணி மார்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எஸ், ஒரு என்னைக்காவது பிரச்சனை வந்திருக்கா? இல்லை சார். ஒரு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருக்காங்க, ஜியாகிரபி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அங்கேயே ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு பண்ணுவாங்க. ஸ்கேலிங் பண்ணுவாங்க. ஸ்கேலிங் பண்ணுவாங்க. நீங்கள் அதே மாதிரி பண்ண வேண்டியதுதானே? அதை நான் ஸ்கேலிங்கே கிடையாது, எதுவும் கிடையாது. நான் கஷ்டமாக கேட்பேன். இது என்னன்னா ரொம்ப ஒரு தவறான ஒரு மனப்பான்மையை கொண்டு வந்து விட்டுருச்சு. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம எதுக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதணும், குரூப் 2 எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு தான் நம்பிக்கை செயல்பாடு இருக்கு. நம்பிக்கை ஏதோ ஒரு கடைசி நம்பிக்கை எழுதுனாங்க, இப்போ நம்பிக்கை போயிடுச்சு.
சார் அப்படியே சமீபத்தில் இன்னொரு சர்ச்சை சார், சீருடை பணியாளர் வாரியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு முறைகேடு, ஒரு கொலை முயற்சி வரைக்கும் போயிருக்குன்னு அதில் சம்பந்தப்பட்ட ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்கள் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது கொலை முயற்சியா, ஃபயர் ஆக்சிடென்ட்டா, இல்லை ஷார்ட் சர்க்கியூட்டா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நான் போகலை சார். அதுக்குள்ளே நான் போகலை. இந்த எக்ஸாமினேஷனுக்குள்ள தான், அந்த எக்ஸாமினேஷன் பற்றி உங்ககிட்ட கேள்வி கேட்குறேன். எக்ஸாமினேஷன் நடந்திருக்கு 2023 எஸ்ஐக்கான தேர்வு நடந்திருக்கு. அதில் ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படவில்லைன்னு எக்ஸாம் எழுதுறவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த வழக்கை விசாரித்த ஏடிஜிபி கல்பனா நாயக் அவர்களும் ஆமாம் இந்த 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 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் சரியாக பின்பற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. என்கிட்ட 2 கேள்வி இருக்குது சார். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷனில் மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை எக்ஸாம்லேயே பிரச்சனை இருக்கா? ஆக்சுவலாக சார் இதில் வந்து ஒரு போட்டித் தேர்வுக்கு பயிற்சி கொடுக்குற அப்படிங்கிற முறையில் உண்மையிலே எனக்கு மிகவும் ஒரு வருத்தமான செய்தி. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிஷ்னல் டிஜிபிக்கே இந்த நிலைமை அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் படி அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு போகிறாங்க அப்படின்னா இந்த சிஸ்டம் எவ்வளோ கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர்களுடைய கடிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா வெறுமனே ரிசர்வேஷன் இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஓகே, பிசினா 30%, எம்பிசினா 20%, எஸ்சினா 18%. அந்த பர்சன்ட் அதுக்குள்ளே அவங்க வர்றாங்க. ஓகே, ஓசியில் 31% யார் வேணாலும் வரலாம், ஓப்பன் காம்படிஷன் யார் வேணாலும் வரலாம். அதாவது மெரிட்டை தாண்டி மெரிட் மார்க் வந்தவங்க எல்லாருமே ஓப்பன் காம்படிஷன்ல போட்டி போடுவாங்க. அப்போ வந்து இதில் வெறுமனே ரிசர்வேஷன் இஷ்யூ அப்படிங்கிறத விட அதையும் மீறி அதில் ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நம்முடைய பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூட அவருடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு, கடந்த கால முறைகேடுகளை பற்றி இவங்க விசாரிச்சாங்க. கடந்த கால முறைகேடுகள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் போலீஸ் வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க சரிங்களா, அதில் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதும் போலீஸ் தான். ஆமாம், அவங்க டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க வேறு டீச்சர்ஸை கூப்பிட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்விஜிலேட்டரும் போலீஸ் தான். ஆமாம், ரெக்ரூட் பண்ணுறதும் போலீஸ் தான். ஆமாம். எங்கேயாவது உலகத்தில் இந்த மாதிரி ஒரு அநியாயம் இருக்குமா? இன்னைக்கு ஊரக அதுக்கு வளர்ச்சி தானே வந்து யூஎஸ்ஆர்பி வச்சிருக்காங்க. யூஎஸ்ஆர்பி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் யார் கவர்மெண்ட்டில் சிபிஐயில் ஒரு எஸ்ஐ செலக்ட் பண்ணுறாருன்னா சிபிஐ எக்ஸாம் நடத்துகிறாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் நடத்துகிறாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை செலக்ட் பண்ணுறது வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணுறாங்க, இல்லை யூபிஎஸ்சி. நம்ம தமிழ்நாட்டில் டிஎஸ்பியை செலக்ட் பண்ணுறது யார்? டிஎன்பிஎஸ்சி. அப்போ எஸ்ஐ மட்டும் அந்த டிபார்ட்மெண்ட்டே செலக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நாளைக்கு எக்ஸாம் வைக்கட்டும், ஆர்ஐ செலக்ட் பண்ணிக்கிட்டோம், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வைக்கட்டும், பிடிஓ செலக்ட் பண்ணிக்கிட்டோம். இந்த முறையே முதல்ல தப்பு. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது, ஏற்கனவே அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க ஒரு எஸ்ஐயாக இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமா? முடியாதா? எப்படி பண்ண முடியும்? நான் சொல்கிறேன். இதுதான் 2019 நடந்தது. என்ன நடந்தது? 2019 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 969 போஸ்ட்டுக்கு உண்டான ஒரு எஸ்ஐ எக்ஸாம். சரி, இந்த மதுரவாயல், கடலூர், வேலூர், திருநெல்வேலி போன்ற சென்டரில் அடுத்தடுத்த நம்பர் பாஸ் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் 969 பேர்ல ஒரு 500 பேர் ஃப்ராட் பண்ணி தான் பாஸ் பண்ணாங்க. அடுத்தடுத்த நம்பர் சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ராமேஸ்வரம் குரூப் 4 மாதிரி அந்த காலகட்டத்தில் இது நடந்துச்சு. பட் ராமேஸ்வரத்தை விசாரிச்சாங்க, இது விசாரிக்கல. அடுத்தடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி சார் பாஸ் ஆக முடியும்? ஸோ அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ வந்து நிறைய பேர் கேஸ் போட்டாங்க, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பப்ளிக்ல பொது வெளியில இருக்குது. அதெல்லாம் படிச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. 2 பயிற்சி மையங்களை அவங்க வந்து குற்றச்சாட்டு சொல்றாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வீடியோ நக்கீரன்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். வேலூரில் சிகரம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி மையம், கடலூரில் ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு பயிற்சி மையம். இந்த 2 பயிற்சி மையங்களை குறை சொல்கிறாங்க. சரி, அந்த பசங்க வந்து கிடைக்கலங்கிற விரக்தியில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் அன்னைக்கு டேட்டுக்கு தமிழ்நாட்டில் நம்பர் 1 விசில் ப்ளோயர் என்று அழைக்கப்பட்ட டிராஃபிக் ராமசாமி அவர்களே இந்த 2 பயிற்சி மையங்களை குற்றம் சாட்டுறாரு. நீங்கள் வேறு யாரும் கூட நீங்கள் டிராஃபிக் ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் அண்ணாஹசாரே அப்படிப்பட்ட ஒரு ஆள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு வேலூர் சிகரம் அண்ட் கடலூர் ஆகாஷ் இந்த 2 பயிற்சி மையங்களும் அங்கே லோக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன், என்னுடைய குற்றச்சாட்டு கிடையாது, அவங்களுடைய குற்றச்சாட்டு நான் சொல்கிறேன். மாணவர்களுடைய குற்றச்சாட்டு, டிராஃபிக் ராமசாமி அவருடைய குற்றச்சாட்டு, தமிழ்நாடு இளைஞர் கட்சி இவங்களுடைய குற்றச்சாட்டு. இவங்க எல்லாமே ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுற பொழுது கரெக்டாக 12 மணிலேருந்து நைட்டு 12:30 அப்ளை பண்ணுங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க சொல்கிறது, நீங்கள் வரிசையாக அப்போ அப்ளை பண்ணீங்க, ஒரே கம்ப்யூட்டர் 3 டேப் ஓப்பன் பண்ணுறீங்க, இல்லைனா 3 லேப்டாப்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே சென்டர், ஒரே ஹால் கிடைக்கும். இதை வந்து அந்த பயிற்சி மையங்கள் அவங்களுக்கு சொல்கிறதா இவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு 513 அப்படிங்கிற ஒரு ரூம் நம்பர் வேலூரில் விஐடியில், அந்த ரூம் நம்பருக்கு யார் இன்விஜிலேஷன் போகிறா அப்படிங்கிறது இன்விஜிலேஷன் போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தெரியும். ஆமாம். பட் அன்னைக்கு டேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முந்தின நாளே அந்த டியூட்டி சார்ட் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. சரி, அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் டிராஃபிக் ராமசாமி, தமிழ்நாடு இளைஞர் கட்சி 3 பேர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ யார் நமக்கு வந்து இன்விஜிலேஷன் வரா? நம்மகிட்ட முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த பையன், நம்மகிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி படித்த எஸ்ஐ ஆன ஒருத்தர் இப்போ வந்து இங்கே போகிறான். அப்போ என்ன சொல்கிறாங்க, தம்பி நம்மளால தான் வராரு, நம்ம பசங்க வராங்க, சரி நான் பார்த்துக்கிறேன். இந்த உரையாடல் இன்னும் பொது வெளியில் இருக்குது. ஓகே, இதை தமிழ்நாடு இளைஞர் கட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அன்னைக்கு வந்து
இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட மாநிலம் எல்லாமே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து முறையிடுறாங்க. நம்முடைய சைலேந்திர பாபு டிஜிபி சிறைத்துறையில் இருந்தார், அவரை பார்த்து முறையிடுறாங்க. அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே, பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்பாயின்மெண்ட் 2021 ஜூலை 26 ஆகஸ்ட் 26 தெரியல, பட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு முந்தின நாள் அவன் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை அவங்க ட்விட்டரில் வந்து தயவுசெய்து அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க, இந்த 2 பயிற்சி மையங்களும் அடுத்தது செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் இப்போ நிறைய. அப்போ என்னன்னா என்ன நடந்தாலும் சரி இது நடக்கும் அப்படிங்கும்பொழுது மாணவர்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ இந்த அம்மாவுடைய குற்றச்சாட்டு வந்து அடுத்தடுத்த நம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க அப்படிங்க, அதில் ஒரு குற்றச்சாட்டு கடிதத்தில் இருக்குங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்போ வந்து முறைகேடு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில வந்து நிறைய பேர் பேசுறாங்க. அடுத்த நம்பர் பாஸ் ஆக முடியும் எனக்கு அது இப்போ என்னன்னா ஒரே காலம் நீங்க உட்காந்து எக்ஸாம் எழுதுறீங்க. ஆமா ஓகே, நீங்க வந்து ஜிகேல நல்லா எனக்கு தெரியும், உங்களுக்கு சைக்காலஜி ஒண்ணுமே தெரியாது, எனக்கு சைக்காலஜி நல்லா தெரியும், ஆனா ஜிகே தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், அவருக்கு ஜிகேயும் தெரியாது, சைக்காலஜி தெரியாது. நம்ம 3 பேர் நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு வணிக வரித்துறையில் வேலை பார்த்த ஒருத்தர் இவங்களுக்கு நடுவில் உட்காந்து எக்ஸாம் எழுதுறாரு. வணிக வரித்துறையில் வேலை பார்க்குறீங்க, எதுக்கு எஸ்ஏ எக்ஸாம் எழுதுறீங்க? இது வந்து வேலூரில் நடந்துச்சு. கடலூரில் 2 விஓ வந்து இவங்களுக்கு நடுவில் உட்காந்து எக்ஸாம் எழுதுறாரு. ஏன்னா இவர் வந்து அவங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த வணிக வரித்துறையில் கொஸ்டின் ஜம்பிள் மாறில இருக்கும் சார். இருக்கட்டுமே, இன்விஜிலேட்டர் யாரு? ஏன் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு இங்கிலீஷ் ஃபர்ஸ்டா இருக்கும், எனக்கு வந்து சைக்காலஜி ஃபர்ஸ்டா இருக்கும். நான் வந்து உங்களுக்கு சைக்காலஜி சொல்லி கொடுக்குறேன். அதுவும் கொஸ்டின் மாறி தான் இருக்கும். அது எப்படி மாறி தான் இருக்கும்? கொஸ்டின் மாறி தான் இருக்கும். நீங்க எனக்கு சைக்காலஜி சொல்லி கொடுங்க, நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறேன், அவர் எங்களுக்கு ஜிகே சொல்லி கொடுப்பாரு. இந்த 3யுமே கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வேலை பார்த்து நல்ல திறமையான ஒரு ஆள் அங்கே உள்ள வந்து உட்காந்துருக்காரு. இது வந்து அந்த இன்விஜிலேட்டர் கண்டிக்கவே மாட்டார். ஏன்னா இன்விஜிலேட்டர் யாரு? இவர்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சவங்க. பறக்கும்படை வருவாங்களே, ஃப்ளைங் ஸ்குவாடு. பறக்கும்படை வரும்போது இவங்க அமைதியாக இருந்துக்குருவாங்க. சார் இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ காவல்துறை விசாரிக்கும் போது இப்போலாம் அது நடக்கலன்னு வழக்கம் போல காவல்துறை சொல்கிறாங்க. நம்ம அதெல்லாம் நம்ம சொல்லலை, நம்ம குற்றச்சாட்டுகளை தான் சொல்கிறோம். நம்ம வந்து பின்பாயின் பண்ணி தப்பு பண்ணியிருக்கிறான் தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லலை. அடுத்தடுத்த நம்பர்ஸ் வரும்பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சரி, விசாரிக்கும் பொழுது அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க, அப்போலாம் எதுவும் நடக்கலன்னு சொல்லி அப்போ வந்து திரிபாதி அவர்கள் வந்து முக்கியமாக அவங்க பதவியில் இருந்தாங்க. நடக்கலன்னு சரி ஓகே, எவ்வளோ தான் போராட முடியும் மாணவர்கள், அவங்க கிடைச்ச வேலைக்கு போயாச்சு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த அம்மா வந்து 2023 டிசம்பரில் பதவி வரும்பொழுது இவங்க அடுத்தடுத்த நம்பர் செலக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவங்க வைக்கிறாங்க. ஓகே, இடஒதுக்கீடு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது ஓகே, அடுத்தடுத்த நம்பருக்கு செலக்ட் ஆகிறாங்க, இது விசாரிக்கணும். அப்போ இவங்க ஏதோ நேர்மையாக விசாரிச்சிருக்கிறாங்க, அங்கே ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்குது. இப்போ நான் ஒட்டுமொத்தமாக நான் என்ன சொல்கிறேன், மாணவர்களுடைய நலன் சார்பாக இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2 பயிற்சி மையங்களை சேர்ந்தவர்களும் காவல்துறையில் உதவி ஆய்வாளர்களாக வேலை பார்த்தவர்கள். அப்படியா? ஆமாம். ஆகாஷ் வந்து எஸ்ஐயா இருந்தாரா? ஆகாஷ் அப்புறம் வேலு சிறுகள் இவைகளை வேலை பார்த்தவங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கலாம், நீங்கள் வந்து நிறைய வாழும் திருவள்ளுவராக இருக்கலாம் சார், அறம், அதுக்கப்புறம் வாழ்வியல், அதுக்கப்புறம் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார். பட் ஆனால் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பொழுது இதை வந்து நீங்கள் வந்து இல்லைங்கிறது ப்ரூவ் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. சரி, விசாரிச்சிருக்கிறாங்க, இப்போ விசாரணை எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மாணவர்களுடைய வாழ்க்கை சும்மா வந்து நீங்கள் வந்து கட் ஆஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40-49 இருந்த கட் ஆஃப் 70லாம் போகாது. அப்போ இப்படி இருக்கும் பொழுது சரி ஓகே, உங்கள் மேலே குற்றம் இல்லை. அன்னைக்கு வந்து அது அப்படியே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, மாணவர்கள் போராடி பார்த்தாங்க. இருக்கக்கூடிய பெரிய பெரிய மீடியா, பெரிய பெரிய ஆட்கள், டிராபிக் ராமசாமி வழக்கு போடுறாரு. ஓகே, நீங்கள் வேறு என்ன வேணும்? எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறமும் அகைன் அடுத்த ஒரு எக்ஸாம் நடக்குது 2022, 23 ஒவ்வொரு எக்ஸாம்லையும் அடுத்தடுத்த நம்பர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும்பொழுது இந்த அம்மா ஆஃபீஸ்க்கு வராங்க. ஓகே, சார்ஜ் எடுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடுலையும் பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறாங்க. அடுத்தடுத்த நம்பர் பிரச்சனை, அதுதான் இடஒதுக்கீடை வச்சு தான் கேஸ் போடுறாங்க. கோர்ட் கேட்குது, ஒழுங்காக விசாரிச்சு சொல்லுங்கன்னு கோர்ட் கேட்குது. இந்த அம்மாவெல்லாம் விசாரிச்சு கோர்ட் வந்து ஒழுங்காக விசாரிச்சு சொல்லுங்க, அவங்க அசைன் பண்ணுறாங்க, விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து விசாரிக்கிறாங்க. ஸோ இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இது எரிக்கப்படுது. அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து ஒரு பிளைண்டாக வந்து குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க டிஜி, அவங்க ஏடிஜிபி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஐஜி, அந்த அம்மா அவங்க மேடமுடைய அப்பா வந்து ஆந்திராவில் டிஜிபியாக இருந்தவர், பிளட்டு போலீஸ் பிளட்டு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். எங்களை பொறுத்தளவு மாணவரின் நலன் காக்கும் விதமாக இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அலிகேஷன் வந்துட்டே இருக்கும்போது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி ஒரு நீதிபதி, தனி நீதிபதியோ இல்லை தனிநபர் குழு அமைக்கிறேன்னு சொல்லி சொன்னார். ஒட்டுமொத்தமாக அனைத்து முறைகேடுகள் நடக்கல அப்படிலாம் இல்லை, விசாரிச்சாங்க அப்படின்னா. ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், இப்போ வந்து ஒழுங்காக எக்ஸாம் நடந்துட்டு இருக்குது டிஎன்பிஎஸ்சியில். ஒரு புது சேர்மன் எஸ்கே பிரபாகர் சூப்பராக எக்ஸாம் நடத்துறாரு, ரிசல்ட்ஸ் உடனே பப்ளிஷ் பண்ணுறாங்க. மக்கள் மத்தியில் டிஎன்பிஎஸ்சி நல்ல பேர் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு நல்ல பேர் இருக்குது, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க மத்தியில். அதே போல் ஒரு நபர் கமிட்டியாக வச்சு இவங்க வந்து விசாரித்து தூய்மையான ஒரு நிர்வாகமாக மாற்றிட்டாங்க அப்படின்னா மீண்டும் டிஎம்கே ஜெயிக்கும். அப்படிங்கிறதுல போட்டித் தேர்வு மாணவர்களின் ஓட்டு அவங்களுக்கு விழும் அப்படிங்கிறதுல 100% நான் நம்புகிறேன். ஓகே, நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது பலதரப்பட்டடைய பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்க்கை வந்து இதில் இருக்குது. நம்ம வந்து தமிழில் கொஸ்டின் கஷ்டமாக கேட்டிங்க, ஓகே கஷ்டமாக தான் கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு என்ன உண்டது நிவர்த்தி பண்ணணும். அது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பிளைண்டாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது மாணவர்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிரும். ஓகே,
ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு கொஸ்டின் கூட கேட்டாங்க, தாய் மாணவர்னு சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் அழைக்கிறாங்க. அது எந்த கேட்க திட்டத்துக்காக ஆமா, முதல்வர் அதை எங்க கேட்கக்கூடாது. தாய்மார்கள் என்று ஆமா, அதை அழைக்கிறார்கள் கேட்கக்கூடாது. கேள்விலாம் கேட்டிருக்காங்க. அதை கேட்கக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன் கேட்கக்கூடாது? கேட்கணும். சார் அந்த திட்டம் அவ்வளோ நல்ல திட்டம் சார். உங்களுக்கு காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது எத்தனை பேர் நீங்கள் வந்து சென்னை மாநகராட்சி சென்னையில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுற பசங்க தான். சாப்பிடாம தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு திட்டம். இதை வந்து இந்த கேள்வி நம்ம குறைய சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பட் அதிகாரிகள் மத்தியில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதையும் இவங்க நிவர்த்தி பண்ணாங்க அப்படின்னா அண்ட் பயிற்சி மையங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் நலனுக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு கோரிக்கை. ஓகே சார். ஏதோ நல்லது நடந்தால் சரி தான். ஓகே சார், நன்றி சார். குறிப்பாக சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த குரூப் 2A மெயின்ஸில் வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கிலீஷில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. அதே போல் சமீபத்தில் நடந்த ஒரு முறைகேடு, அந்த எஸ்ஐ எக்ஸாம்லேயும் ஒரு மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. அது கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. அதுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. எனக்கெல்லாம் ஒரு பயமாக இருக்குது சார். ஏகப்பட்ட மாணவர்கள், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பல பேர் வந்து எந்த ஒரு வேலைக்கும் போகாமல் அரசு பணி வாங்கியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே இவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குது. இந்த பாலிடிக்ஸையும் மீறி அவங்க ஜெயிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பல்வேறு குளறுபடிகளை அரசு வந்து செவிசாய்த்து ஒரு கரெக்ஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் நானும் பார்க்குறேன். இது கேட்கக்கூடிய காதுகளுக்கு எட்டி இந்த மாதிரி குறைகளை எல்லாம் அரசாங்கம் நிவர்த்தி செய்யணுங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி திருமதி நடராஜ் சார். நடராஜ்.